வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தால் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் முக்கியமான சொல்லியிருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இறங்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதேபோல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் நம்ம அப் சைடு ஊற்றி யோசனை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் ஓப்பனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்க. அடுத்தது நம்ம கொடுத்துருந்த மூணாவது சப்போர்ட்டுக்கு கீழேயும் மார்க்கெட் போயிடுச்சு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம தலைப்பாக தான் கொடுத்துருந்தோம், ஏற்றத்துக்கான எண்டுன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் இன்னும் ஏறத்துக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்க மாதிரி தெரியுது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியும் அதே ஸ்டைலாம் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் கீழே தான் போக வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்து திருப்பி இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம அதே போல் நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம அடுத்தது சப்போர்ட் போட்டிருந்தோம். அந்த சப்போர்ட் லெவலில் ரேஞ்சில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சைடு வேஸ் இந்த மார்க்கெட் வந்து அடுத்து தேர்ட் சப்போர்ட்டுக்கு போல் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சு 5 மினிட்ஸில் பார்த்தா தெரியும். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 11:30 மணிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் டே கேண்டில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், ஒரு நல்ல ஒரு என்கல்ஃபிங் கிட்டத்தட்ட 4 நாள் கேண்டில் ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, என்ன நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு பார்த்தோம்னா டே கேண்டில் செட்டப் படி இது அந்த இடத்த பிரேக் பண்ணியாக மார்க்கெட் மேலே போணுச்சு. அதனால் இந்த இடம் வந்தால் சப்போர்ட்டாக கூட இருக்கலாம். அதாவது எந்த இடம்னா 25,550 அப்படிங்கிறது. அதுக்கு இன்னும் நிறைய நம்பர் இருக்குது. 550னா கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். இது டே கேண்டில் செட்டப் படி 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 25,908ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25,991, அதுக்கடுத்து 26,197. சப்போர்ட் எடுத்துகிட்டோம்னா 25,725, அடுத்து 25,611, அதுக்கடுத்து 25,426. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தாண்டினாலே ரிஸ்க் தாண்டாது வாய்ப்பு. மார்க்கெட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செலக்ட் ஆகலை. இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து இதை தொட்டு மார்க்கெட் இறங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். என்னோட இவ்வளோ தூரம் வரது வாய்ப்பு இல்லை. இந்த 600 நிச்சயம் ரீச் ஆகிறதுன வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் ஒரு வேளை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். செகண்டை தாண்டினா தான் மார்க்கெட் அப்சைடு போகிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு. ஆனால் அதே சமயத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டும் போது மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இருந்தாலும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டினா மட்டும்தான் நம்ம அப்சைடுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடம் தாண்டினாலே மார்க்கெட் இறங்கிறதுக்கான தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும். அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் கீழ் நோக்கி போகிறதுக்கான தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்சைடு எப்போ எதிர்பார்க்கலாம், இதுக்கு மேலே தான் நம்ம அப்சைடு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃப்ரெண்ட், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் கொஞ்சம் அப்சைடு போய்ட்டு திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இது செல்லிங் தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் நெருக்கி இருக்குது. கிட்டத்தட்ட 52,780 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 150-200 பாயிண்ட் இருக்குது இறங்கிறதுக்கு. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 53,090 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 53,357, அதுக்கடுத்து 53,876. அதுபோல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 52,794, 52,268, 51,790 போட்டிருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தாண்டாது. இப்படி போயிட்டு ஃபால் ஆகிறதுனா வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதிகபட்சம் இது வரைக்கும் போகிறது தான் வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 53,357 வரைக்கும் தான் மேலே போகிறது வாய்ப்பு அதிகம். இந்த ரேஞ்சில் மார்க்கெட் திரும்பினா மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஃபால் இருக்கும். அதே சமயத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து அந்த தேர்ட் வரைக்கும் போனீங்கன்னா மார்க்கெட் வந்து புட் சைடுக்காக வீக் ஆகிட்டு அர்த்தம். ஓரளவுக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் தாண்டாமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி அந்த தேர்ட் வரைக்கும் போணுச்சுனாலே மார்க்கெட்டில் கொஞ்சம் வீக்குன்னு அர்த்தம். வீக்குன்னு அப்படின்னா புட் சைடு வீக்கு, கால் சைடு ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். அதே சமயத்தில் இந்த 53,876க்கு மேலே தான் நம்ம வந்து மார்க்கெட் புல்லிஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் புல்லிஸ் கிடையாது. செலக்ட் ஆகலை.
இந்த ரேஞ்சு தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து என்ன தான் அப்சைட் பண்ணாலும் திரும்ப தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து அப்படியே அப்சைட் போக வாய்ப்பு இல்லை. இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு ரேஞ்சுக்குள்ளே மாறிடும். அதே போல் நிஃப்டிலையும் நம்ம சொல்லலை, அதையும் அப்படி தான். அந்த 2வது ரெசிஸ்டன்ஸை தாண்டிடுச்சினாலே மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், பெரிய ஃபால் வந்துடாது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாளைக்கு வீடியோ வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.